வணக்கம் நேர்ல இன்னைக்கு நம்ம வண்ணத்திரை நிகழ்ச்சியில் நம்ம ஏன் ஆளோட செருப்பை காணும். தமிழ் ஆனந்தி, கே.எஸ். ரவிக்குமார், சிங்கம்புலி, யோகி பாபு, ஜே.பி. பாலசரவணன் மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சுகா செல்வன் ஒளிப்பதிவில், இசையமைப்பாளர்கள் நிஷாந்த் தேவ், தீபன் சக்கரவர்த்தி இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஜெகநாத். இந்த படத்தோடைய கதை, ஹீரோ தமிழ் யோகி பாபுவோட காதலுக்கு அசிஸ்டண்டா போகையில் ஹீரோயின் ஆனந்தியை பஸ்ல பார்க்குறாரு. அந்த நேரம் அவங்களோட செருப்பு காணா போகுது. அதே நேரத்தில் வெளியூர்ல இருக்கிற ஆனந்தியோட அப்பா ஜே.பியை தீவிரவாதிகள் கடத்துறாங்க. ஹீரோயினோட செருப்பை எடுக்கிற முயற்சியில தமிழுக்கு கை உடையுது. அப்பாவின் நிலைமை குறித்து ஆனந்தியும் அவங்க அம்மா ரேகாவும் குறி சொல்ற சுஜாதா கிட்ட போறாங்க. சுஜாதா 7 நாள்ல தொலைஞ்சு போன செருப்பு திரும்ப கிடைச்சதுன்னா அதே மாதிரி தீவிரவாதிகளால அவங்க அப்பாவும் விடுவிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தமிழ் ஆனந்தியோட செருப்பு தேடி போறாரு. ஆனா தமிழ் தான் சுஜாதாவோட மகன்னு ஆனந்திக்கு தெரியாது. பல சிரமங்களுக்கு பிறகு தமிழ் ஆனந்தியோட செருப்பை கண்டுபிடிச்சு ஆனந்தியோட வீட்டுக்கே அதை அனுப்பி வைக்கிறாரு. செருப்பு கையில கிடைக்கிற அதே நேரத்துல ஜே.பி. தீவிரவாதிகளால் விடுவிக்கப்படுறாரு. தன்னோட செருப்பு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது தமிழ் தான் தெரியாம ஆனந்தி யோகி பாபு தான் அதுக்கு காரணம்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய எண்ணங்களை அவர் பக்கம் திருப்புறாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட தமிழ் தன்னுடைய காதலுக்காக எடுக்கிற முடிவு என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ தமிழ் ஆனந்தியின் செருப்பை தேடிக்கொண்டு ஒரு கையை உடைத்து கொண்டு இன்னொரு கையில் குடையை பிடித்து கொண்டு சரியான பாடி லாங்குவேஜோடு நடிச்சிருக்காரு. ஆனந்தியோட செருப்பை தேடி லிவிங்ஸ்டன், பாலசரவணன், சிங்கம்புலி 3 பேரிடம் கெஞ்சி அழும் காட்சியில் தன் நடிப்பால் நமக்குள் பரிதாபத்தை வரவழைச்சிருக்காரு. ஹீரோயின் ஆனந்தி அழகான பெண்ணாக தன் அப்பாவை நினைத்து கலங்கிய வண்ணம் வராங்க. தனக்கு பிடித்த செருப்பு கிடைத்தவுடனும் தீவிரவாதிகள் தன் அப்பாவை விடுவித்தவுடனும் சந்தோஷம் அடைகிறாங்க. படத்தின் மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள், யோகி பாபு ரெமோ ரவியாக தனக்கு பிடித்த பெண்களை ஃபாலோ செய்து ஐ லவ் யூ சொல்லுவாரு. இதனால் அடி வாங்குவாரு, அவமானப்படுவாரு. இதனால் நம்மையும் சிரிக்க வைக்கிறாரு. ஆனந்தியின் காதலுக்காக அவர் எடுக்கும் முயற்சியும் அதில் அவர் அடையும் வெற்றியும் நல்ல திருப்பம். செருப்பு கடை வைத்திருக்கும் லிவிங்ஸ்டன் காதலுக்காக தன் கடையில் தொழுகை நடத்தும் காட்சி காதலுக்கான கௌரவம். ஒளிப்பதிவாளர் சுகா செல்வன் பல காட்சிகளை மலை பின்னணியில் எடுத்து காட்சிகளை கவிதையாக்கியிருக்காரு. என் ஆளோட செருப்பை காணும், இரவில் வரும் திருடன் போல இந்த 2 பாடல்களிலும் காதல் சுவையை தந்து பாடல்களை கவிதையாக்கியிருக்காங்க இசையமைப்பாளர்கள் நிஷாந்த் தேவ், தீபன் சக்கரவர்த்தி. இயக்குனர் ஜெகநாத் தான் காதலித்த பெண்ணுக்கு தான் யாருன்னு தெரியாவிட்டாலும் அந்த காதலிக்காக துன்பங்களை அனுபவிக்கும் காதலனுடைய காதல் தான் புனிதமானதுன்னு உணர வச்சிருக்காரு. கிளைமேக்ஸோட கடைசி ஷாட்டில் தான் காதலித்த தமிழை பார்த்து ஆனந்தி உன்னோட பேர் என்னன்னு கேட்கும் அந்த இடம் போன உயிர் திரும்பி வந்தது போன்ற சந்தோஷம். மொத்தத்தில் என் ஆளோட செருப்பை காணும். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.